ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல லாஸ்டா சிவகார்த்திகேயனுடைய லைஃப் ஜெர்னியை வீடியோ போட்டிருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச யோகி பாபுடைய லைஃப் ஜெர்னியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. யோகி பாபு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நாகேஷ், கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, விவேக், சந்தானம் எப்படி காமெடியில ஜொலிச்சாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு காமெடியில ஜொலிக்கிறவர் தான் நம்ம யோகி பாபு அவர்கள். 1984ல திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்மியில பிறந்த அவரு பள்ளி படிப்பை மேக்சிமம் காஷ்மீர்ல முடிக்கிறாரு. யான்னு பார்த்தா அவங்க அப்பா ஆர்மியில இருக்கிற காரணத்தினால காஷ்மீர்ல பள்ளி படிப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா சினிமா வாய்ப்பு தேடி சென்னை வர அவரு முதல் முறையா லொல்லு சபா சீரீஸ்ல கிட்டத்தட்ட 2 வருஷம் ஏடியா ஒர்க் பண்றாரு. லொல்லு சபா இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரீஸ் தான். நிறைய படங்கள்லாம் ட்ரோல் பண்ணி ரொம்ப காமெடியா சூப்பரா கொடுத்துருந்தாங்க அந்த பீரியட்ல. அதாவது 2004, 2005, 2006 அந்த பீரியட்லாம் ரொம்ப ஃபேமஸான போன ஒரு சீரீஸ் தான் லொல்லு சபா. இதுல 2 வருஷம் ஏடியா ஒர்க் பண்ணவர். 2009ல முதல் முறையா அமீருடைய யோகி படத்துல ஒரு சின்ன ரோல் பண்றாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம பாபு அவர்கள் யோகி பாபா கன்வெர்ட் ஆகிறாரு. யோகி படத்துக்கு அப்புறமா நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல் பண்ற நம்ம யோகி பாபு அவர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப தடுமாறாரு. இருந்தாலும் அவருடைய முயற்சி வீண் போகலைங்க. சுந்தர்சி அவர்கள் அவருடைய திறமையை பார்த்துட்டு முதல் முறையா கலகலப்பு படத்துல நிறைய வாய்ப்பு தராரு, நிறைய ரிசீவ்ஸ் வர மாதிரி. ஏன்னு பாத்தீங்கன்னா கலகலப்பு படத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய படங்களை யோகி பாபு பண்ணியிருந்தா கூட அவருக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஆனா கிடைக்கலனா கூட அவர் கொடுத்த வாய்ப்பை சூப்பரா பயன்படுத்தி இருந்தாரு. அதாவது ஒரு குரூப் ஆர்டிஸ்டா அவருக்கு டைலாக்கே இல்லா கூட குரூப்ல இருந்தா கூட காமெடிக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்தி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருந்த அவருடைய நடிப்பை பார்த்து பிடிச்சு போய் தான் சுந்தர்சி அவர்கள் கலகலப்பு படத்துல நிறைய ரோல் தராரு. அதுக்கப்புறமா அவர் லைஃப்க்கு வேற மாதிரி மாறுதுங்க. கலகலப்பு படத்துக்கு அப்புறமா பட்டத்து யானை, சென்னை எக்ஸ்பிரஸ் நிறைய படங்களுக்கு அப்படியே கமிட் ஆகுறவர். ஒரு கட்டத்துக்கு மேல விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, சூர்யா இப்படி எல்லா ஹீரோட படம் பண்றாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் தெரி படம், பிகில் படம், அஜித் கூட வேதாளம், விவேகம், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, சூர்யா இப்படி எல்லாரும் கூடயும் படம் பண்ணி ரொம்ப பீக்குக்கு போறாரு. ஏன்னு சொல்ல போனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரை வச்சு படம் பண்ணாவே படம் ஹிட் ஆகுது. அதே மாதிரி அறிமுக ஹீரோக்கெல்லாம் காமெடினா யோகி பாபு போட்டா படம் ஹிட் ஆயின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை புக் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பீக்ல இருக்கிறவர் நம்ம யோகி பாபு அவர்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில யோகி பாபுடைய படங்கள் எது பிடிக்கும், அவருடைய காமெடி எது பிடிக்கும், கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. அவருடைய லைஃப் ஜெர்னி எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஏடியா வந்தவர், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல் பண்ணவர், அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் இருந்தா படம் ஹிட் ஆகும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மாறி இருக்கு. அவருடைய வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.